அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நினைக்கிறேன். பஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது இந்த ஒரு வாரமும் கேட்கும், அடுத்த வாரமும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெட்ஃபோன் இல்லைடா, ஹெட்ஃபோன் போர்ட் இல்லைடா. இல்லைன்னா இதோ ஹெட்ஃபோன் இருக்குது, ஃபோனில் ஹெட்ஃபோன் போர்ட் இல்லை. இல்லைனா இப்படிதான் வச்சு அப்படியே பேச போகிறேன் நான் மாட்டோம். பஸ் சவுண்டு வருது, பஸ் சவுண்டு வருதுன்னா நிறைய பேர் கூட சொல்கிறாங்க. லொக்கேஷன் மாற்ற சொன்னாங்க, லொக்கேஷன் மாட்டி இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஒரு வீடியோவுக்கு இந்த லொக்கேஷன் தான். ஏன்னா வீட்டில் வெளில போயிருக்காங்க, யாரெல்லாம் சொல்லிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை, சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் யாரும் இல்லை. அதனால் எங்கள் கீழே இருக்குல்ல வீடு, அங்கே முன்னாடி ரூமில் பண்ணியிருந்தேன், இப்போ வீட்லேயே உட்காந்து பண்ணுறேன். சரி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த வீடியோ எதை பற்றினா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1 அப்போ என்ன நடந்துச்சு அவ்வளோதான். இதை பற்றி தான் பேச போகிறேன். ஓகேவா? கேட்குறான்னு தெரியலையே. சரி, ஓகே, பேச ஆரம்பிச்சிடுறேன். ஸோ என்ன ஆரம்பிக்கலாம்? நவம்பர் 26, 2025. நவம்பர் 26 27 தெரியல, 27 நவம்பர் 27 அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வால்யூம், இது சீசன் 1, இது சீசன் 5 ஃபஸ்ட்டு வால்யூம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? சீரீஸ் பாருலாம், போய் பார்த்துருங்க எல்லோரும். செமையான சீரீஸு, போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான்லாம் பயங்கர ஹைப்பில் இருந்தேன். ஹைப்புனா ஹைப்பு, அந்த மாதிரி ஒரு ஹைப்பு. இப்படி இந்த விஜய் அஜித் படத்துக்கெலாம் ஒரு FDFS ஹைப் இருக்கும்ல, அந்த ஹைப்பில் இருந்தேன். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட ஹைப்பில் 26ஆம் தேதி நைட்டு தூங்க போகிறேன். எனக்கு வந்து பல எண்ணங்கள் ஓடுது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஏதேதோ. முக்கியமான விஷயம், ஸ்டீவ் சாவானா மாட்டானா? போன இதில் சொல்லியிருப்பேன், ஸ்டீவ் ஒரு கேரக்டர், நான் இன்ஸ்பயரான கேரக்டர், அவனை கொல்ல போகிறாங்கன்ற ஒரு ரூமர் வந்துச்சு அப்படின்ட்டு. அதுலேருந்து தான் இந்த ஹைப்பும் உருவாச்சு. உருவாகி இல்லை, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன் இந்த பாயிண்ட். ஸோ நான் ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு வால்யூமில் கொல்ல மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வந்து என்னதான் நடக்கும், நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்ற யோசனையில் இருந்தேன். அன்றைக்கி வந்து அப்போ செமஸ்டர் லீவு, செமஸ்டர் முடிச்சுட்டு லீவில் ஜாலியாக உட்காந்து நாளைக்கு நம்ம தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, நைட்டு தூங்க போன ஒரு 10 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். 11 மணிக்கு தான் தூங்க போவேன், ஆனால் 10 மணிக்கெலாம் அன்றைக்கி தூங்கிட்டேன். அலாரத்தை செட் பண்ணிட்டேன். 6:30 மணிக்கு தான் இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்னாங்க. இது 5:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணேன். செமஸ்டருக்கு கூட 5:30 மணிக்கு ஏந்துக்கல, 6 மணிக்கு கூட ஏந்துக்கல, 6:30 தான் ஏஞ்சேன். அப்படிப்பட்ட இதுக்கே செமஸ்டருக்கே இருக்காமல் இதுக்கு ஏஞ்சேன்னா, வீட்டில் காலைல இது என்னது 5:30 மணிக்கு 5:30 மணிக்கு ஆச்சால 5:30 மணிக்கு ஏஞ்சேன். வீட்டிலலாம் நம்ம பிள்ளையா இதுன்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? நான்லாம் கண்டுக்கல, என்னென்ன வேலை இருக்கோ குளிக்கிற வேலையாக குளிச்சுட்டேன், பல்ல விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணியாச்சு. பால் குடிக்கிறதையும் ஒரு லிஸ்ட்டாக வச்சுருந்தேன் வேலையாக. ஸோ அதுவும் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 6 மணிக்கு தானு இது என்னது எல்லாத்தையும் 6 மணிக்கே முடிச்சாச்சு. 6 மணிக்கு தானு இது என்ன ஃபோனா, ஆமாம் ஃபோன் முன்னாடி அப்படியே ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காடுறேன். ஹைப்பில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரெஃப்ரெஷ்ன்ட்டு. எப்போ அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு
விட்டான். அதுல இது நான் டிஸ்பிளேல காமிச்சு போறேன், பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா சர்வர் எரர்னு காமிச்சுது. இது என்னடா நம்ம கண்ட காலசோடனை இந்த மாதிரி இருந்துச்சு. சர்வர் டவுன் ஆயிடுச்சு, பார்க்க முடியாதுட்டாங்க. எனக்கெல்லாம் பித்து பிடிச்சிருச்சு, பைத்தியம் ஆயிட்டேன். வீட்டில் கத்திக்கிட்டு இருக்கேன், ஐயோ வரலன்ட்டு. எங்கள் அப்பா அம்மா என்ன கட்டுறாங்க திருப்பியும், என்னடா ஆச்சுன்ட்டு. ஸ்டேஞ்சர் திங்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா என்னடா சீரீஸு ஏதாச்சும் அசிங்கமாக கேட்க போகிறேன், கம்முன்னு போடா அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குதான், சீரீஸ்க்காக இது பண்ண. ஆனால் எனக்கு சீரீஸ் கைப்பாச்சே. நீங்களே சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு FDFS போகிறீங்க, ஸ்க்ரீனில் இது நான் 6:45க்கு இது 6:30க்கு படம்னு போட்டு இருக்கு. 6:30க்கு போடாமல் உங்களுக்கு லேட் ஆகிட்டே போனால் எவ்வளோ காண்டாகும். தேட்டர் ஓனர் அசிங்கமாக கேட்க மாட்டீங்க. ஏன்னா அப்போ தான் ஆச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் அசிங்கமாக கேட்டுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வேறு எல்லையாச்சும் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அண்ணன் 6:20 ஏஞ்சான். 6:20 ஏஞ்சி பார்த்தா அவன் லேப்டாப் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தமிழில் பார்க்கணும், அவன் இங்கிலீஷில் பார்த்தான். எனக்கு தமிழில் பார்க்கணும்னு இருந்துச்சு. ஸோ நான் ஒன்றா பார்க்கணுங்க அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க. நோ நெவர் அப்படின்ட்டு நான் தனியாக தான் பார்ப்பேன்னு இருந்தேன். எங்கள் அண்ணா அவன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இது நிறைய ஸ்பாய்லராக சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் காரை பொட்டிக்கிட்டு அப்படியே போகிறேன் வெளியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லையாச்சும் வரதான்னு பார்த்தா டிவியில் ஆனால் என்னத்த பிரயோஜனம், இங்கிலீஷ் இதுவாச்சே. ஏதாச்சும் சீன் வந்துச்சுன்னா எனக்கு தானே ஆப்பு. அதனால டிவி வேணாம், நான் பொறுமையாகவே பார்த்துக்கிறேன்ற நிலமை 6:30 மணிக்கு பார்க்க வேண்டியதை 7:30 மணிக்கு தான் பார்த்தேன். எவ்வளோ பெரிய குடும்பத்தின் மாதிரி எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் ஒரு எபிசோட் முடிச்சுட்டு செகண்ட் எபிசோட் பார்த்துன்னா பொறாமல் வைத்தறிச்சலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 15 இல்லை, ஆரம்பித்தேன் 10 நிமிஷத்துலேயே தலைவனை காத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டீவர். நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் வீட்டில், தலைவா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் திருப்பியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வாய மூடுறா விளக்கெண்ண மௌனி அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு எமோஷனலாக கட்டுப்படுத்திக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் போட்டுச்சு. ஒன்றும் அவ்வளோ பெருசாக இதுவும் ஆகல. நான் சொல்ல அந்த இது நார்மலாக போச்சு. ஒரு இன்ட்ரடக்ஷன் சரி ஓகே நார்மலாக போச்சுன்னு இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோட் பார்க்க ஆரம்பித்தேன். செகண்ட் எபிசோடில் என்ன நடந்தது, செகண்ட் எபிசோடில் என்ன நினச்சிட்டு ஞாபகம் செகண்ட் சீசனில் ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு. இது செகண்ட் எபிசோடில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தேர்ட் எபிசோடு வந்துச்சு. தேர்ட் எபிசோடில் ஒரு சீன் வரும். ஒரு ட்ராப் சீன் மாதிரி ஒன்று வரும். அந்த சீன்லாம் இதை சொல்ல வரேன்ட்டேன். செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே எனக்குலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல பார்க்காதவங்களுக்கு. சரி சொல்கிறேன். அப்போ ஒரு சீன் வரும். அதில் டெமோகார்கன் ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் ஒரு பொண்ணை ஒரு குட்டி பாப்பாவை கிட்னாப் பண்ணிட்டு வரும். அந்த சீனு செம இன்டென்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சீனில் என்னன்னா அது அவங்க வீட்டில் தான் இருக்கும். வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் ஊடாரித்தனமாக இருப்பாங்க. அது சண்டை 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு பொண்ணை கண்டுக்காமல் ஒன்று அம்மா குளிக்க போயிடும். அதுக்கப்புறம் அப்பா வெளில நல்லா கால்ஃப் விளையாட்டுருப்பாரு. நான் பார்த்துட்டு கத்துறேன், சாலா அங்கே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சீசனில் தான் அந்த பொண்ணே ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. முன்னாலாம் சும்மா சைடில் இருக்கும்.
சைடு பார்ட்டி மாதிரி. அதுக்கு எனக்கு இது நிறைய இதுவாச்சு, பேனிக் ஆச்சு. இப்படி இது நிறைய அது வந்து அதாகண்டா மிருகம் வந்து இதை தூக்கிட்டு போட்டுக்காக வரும். அதே சீன் போயிட்டு இருக்கும்போது தப்புன்னு இங்கே காமிப்பாங்க இவங்க 2 பேரையும். பார்த்தா எனக்கு காண்டாயிட்டேன். வீட்டில் இது 2 பேரையுமே திட்டிருந்தேன். அதுக்கு நானும் திட்டு வாங்கினேன். திருப்பியும் எதுக்கு கட்டுறேன்ட்டு எமோஷன் கன்சல்ட் பண்ண சரின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போச்சு. ஆனால் இது நிறைய அப்போ வந்து அம்மா கிட்ட கரெக்டாக போயிடுவான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா அதெல்லாம் நான் சீ அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு கேரக்டர். இது பார்த்தாலே நீங்களாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு கேரக்டரு. அதுக்கு வந்து ஒரு செம்மையான சீன் வச்சாங்க அந்த எபிசோட. அப்போ அதெல்லாம் பார்த்து நல்லா சடை அதுக்கும் கட்டினேன், அதுக்கும் திட்டு வாங்கினேன். நிறையா இருக்கு நான் திட்டு வாங்கினேன் என்ன வரும்போது. ஸோ இது இப்படி வந்து இந்த ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் எபிசோட் 3 வந்துச்சு. எபிசோட் 3ல தான் ஒரு ட்ராப் சீன் வரும். ட்ராப் சீன்னா எபிசோட் ஒரு வீட்டில் அந்த மிருகத்துக்கு ஒரு ட்ராப் மேட்ச் செட் பண்ணுவாங்க. அந்த சீனு இது நான் பார்க்கும்போதும் நான் வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த சீன் பிடிக்கும். ஒரே நான் இது நிறைய சும்மா ஸ்லோவாக அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சீன் வந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே நான் எவ்வளோ அந்த ஒரு சீன் ஆரம்பிச்சு அப்படியே முடிகிற வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டே இது நிறைய ரிப்பீட் மோடில் போட்டு நிறையா தாட்டி பார்த்துருந்தேன் அந்த ஒரு சீனை வந்து. அதுக்கப்புறம் 3 முடிஞ்சுது. எபிசோட் 3 முடிஞ்சுது. எபிசோட் 4 வந்தா இதாண்டா எபிசோடுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு இன்னொரு கேரக்டரையும் சொல்லிக்கிறேன். வில்லன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது இந்த சீசனே ஆரம்பிக்கிறது அவங்கிட்ட தான், ஓகேவா? அதாவது சீசனில் சீரீஸே ஆரம்பிக்கிறது அந்த ஒருத்த கேரக்டர்ல இருந்தான். பேரு வில்லு, ஓகேவா? அவனை இது நிறைய இவன் வந்து ஆரம்பிச்சு விட்றான், ஓகே. ஆனால் ஒரு 4 சீசன் வரைக்குமே சாலா யாரா இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 4வது சீசன் வரும்போது தான் எனக்கே தெரிஞ்சது அது ஒரு வானவில் கேரக்டர். உண்மையாலுமே அது வானவில் கேரக்டர் தான். நான் சும்மா பேச்சுக்கலாம் சொல்ல, உண்மையாலுமே வானவில் கேரக்டர் தான். நான் வந்து அதெல்லாம் இது எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட்டான். அவன் ரொம்ப வெறுப்புன்னு இல்லை, ஒரு மாதிரி காண்டாவன். பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். அவன் வாய்வன் எருக்கடா இருக்கான்ற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒரு சும்மா இல்லாமல் யாராச்சும் நோண்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது என்னது இந்த கேரக்டர் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதிரி திருப்பி இது என்னது இந்த சீசன்லேயும் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி எருக்கடா இருக்கிறான்ற மாதிரி. ஆனால் எபிசோட் 4ல் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும். லாஸ்ட்டு கிளைமேக்ஸு, அந்த வாணிமோட கிளைமேக்ஸ் சீனு. அந்த ஒருத்த கேரக்டர் வச்சு ஒரு ட்விஸ்ட்டும் கொடுப்பாங்க. நான்லாம் ஒரு பாட்டு முடிச்சுட்டு, அதான் கிளைமேக்ஸு. நான் பாட்டு முடிச்சுட்டு நான் ரஜினிகாந்த் மாதிரி ஓ மை காட் ரஹ்மான் சார் என்ன பண்ணி வச்சுக்கிங்க அந்த மாதிரி போயிட்டேன். நான்லாம் சடறிட்டேன். ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிங்க, யாரா இவன் எந்த சல்லட்டியாடா இம்மா நாளா இது பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி சமகெத்தாக இருக்கும் அந்த சீனை. நான்லாம் பார்த்து 10 நிமிஷத்துக்கு ஸ்டன்னு. என் மைண்டில் உள்ள ரிப்பீட் மோடில் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சீன் மாட்டோம். ரிப்பீட்டில் போயிட்டே இருக்கு. 10 நிமிஷத்துக்கும் ரிப்பீட்டில் தான் போயிட்டு இருக்கு அந்த சீனி. எப்படா பண்ணீங்க, எப்படா இவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சோனா தாய் மண்டை வச்சு போய் டாக்டர்ல மண்டா சடறி இருக்க வேண்டிய சீனு. அதுக்கப்புறமா இது வால்யூம்லாம் முடிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு ஸ்டோரி போடுறேன், பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணுறேன். பூரா பையனும் எடுத்து இந்த வில்லு பாட்டில் ஒரு பாட்டு இருக்கும், வில்லே 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 வரான் வில்லுன்ட்டு. அந்த ஒட்டை சீனை போட்டு அந்த பாட்டை போட்டு கொலாப் பண்ணி அதே தான் வந்துட்டு இருக்கு. நானும் ஒரு தாட்டி லைக் போட்டேன், 2வது தாட்டி லைக் போட்டேன், 3வது தாட்டி அதுவே வந்துச்சு. சரி ஓகே இதுவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு லைக் போடல 3வது தாட்டி. அதுக்கப்புறம் தள்ளிட்டே போனால் வரிசையாக அதான் வருது. லைக் போடல, எதுக்குமே லைக் போடலாம், ஆனால் திருப்பியும் அதான் வருது.
ஆனால் எனக்கும் பாட்டுனா இருந்தேன், எனக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு, பாட்டே இருந்தேன். ஸோ இப்படிலாம் போச்சு வால்யூம் 1. ரொம்ப பெரிய எப்படி சொல்ல, சீரீஸில் பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே எதுவும் பெரிய மூமெண்ட் நடக்கலை, எனக்கு எதுவும் பெரிய மூமெண்ட் நடக்கலை, சீரீஸில் பெரிய மூமெண்ட் நடந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வால்யூம் 2ல் தான் என்ன ஆக போகிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு வேளை சீசன் இது வால்யூம் 2ல் கடைசியில் ஸ்டீவை கொண்டுடுவாங்களோ அப்படின்ற பல தாட்கள் இருந்தது. அதோட நான் இது என் ஃப்ரெண்டெல்லாம் என் ஃப்ரெண்டு, என் ஜூனியர் பையன் ஒருத்தன், 3 பேருமே வண்டியை பிச்சுட்டு உட்காந்து 1 மாதம் எப்படா நான் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, வெயிட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்பயும் ஒரு ரியலைசேஷன் மூளையில் உடிச்சுது. ஆனால் மனசுக்கு 1 மாதம் கேட்கவே இல்லை. ஸோ அதோட வால்யூம் 1 முடிஞ்சது. நாங்களும் 1 மாதம் ஐப்லேயே இருந்தோம், ஐப்பில் இருந்தோம், அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், வால்யூம் 2 அப்போ மட்டும் பெரிய வீடியோவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு நான் எடுத்து சொல்லியே தான் தீருவேன். ஏன்னா அன்றைக்கி என் வாழ்க்கையில் அன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். சீரியஸ்லியும் மூமெண்ட் நினச்சி என் வாழ்க்கையிலையும் மூமெண்ட் நினச்சி. பை, இதோட வீடியோ முடிஞ்சு.